அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகிதம் முதலில் எந்த நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பட்டது? காகிதம் முதலில் எந்த நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சீனா. உமியிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எது? உமியிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா கம்ப்யூட்டர் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் சிலிக்கான். ஜீன்ஸ் துணி யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? ஜீன்ஸ் துணி யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா லீவைட்ஸ் ராஸ் 1848 கண்டுபிடிக்கப்பட்டது. காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது? காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா கர்நாடகா. வருமான வரித்துறையில் பயன்படுத்தப்படும் டிடிஎஸ் எதை குறிக்கிறது? வருமான வரித்துறையில் பயன்படுத்தப்படும் டிடிஎஸ் எதை குறிக்கிறது அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அதை குறிக்குது. விதி வரைமுறைக்கு 5 படிநிலைகளை அமைத்தவர் யார்? விதி வரைமுறைக்கு 5 படிநிலைகளை அமைத்தவர் ஹெர்பார்ட். ஸ்லாத், கோடியாக் மற்றும் ஹிமாலயன் பிளாக் எந்த விலங்கினத்தை சார்ந்தது அப்படின்னா கரடி. பால் பதனிடும் முறையை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டியர். சரிவிகித உணவில் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னா தானியங்கள், முளைக்கட்டிய பயறு வகைகள். நமது தேசிய தலைநகர் புதுடில்லி. நமது தேசிய தலைநகர் புதுடில்லி. ஜப்பான் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பட்டியலில் கிடையாது. சரியா தவறா அப்படின்னா சரிதான். இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம். ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தின் பெரும்பாலான பகுதி எந்த இடத்தில் நடந்தது? ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தின் பெரும்பாலான பகுதி எந்த இடத்தில் நடந்தது அப்படின்னா ஸ்காட்லாந்து. கேரம் விளையாட்டின் துவக்கத்தில் எத்தனை கருப்பு காயின்கள் இருக்கும்? கேரம் விளையாட்டின் துவக்கத்தில் எத்தனை கருப்பு காயின்கள் இருக்கும் அப்படின்னா 9. வீடு மற்றும் தாசி திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றவர் யார் அப்படின்னா அர்ச்சனா. உலகில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுவதற்கான காரணம் புது ஒலி குறியீடுகள் அமைந்தமை. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த முதல் ஹாலிவுட் திரைப்படம் எது அப்படின்னா கப்புல்ஸ் ரீட்ரீட். மதராஸ் என்பது எந்த ஆண்டில் சென்னை என்று பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா 1996ஆம் ஆண்டு கலைஞரால் மாற்றப்பட்டது. யானைகளுக்கான சரணாலயம் உள்ள தமிழக மாவட்டம் நீலகிரி. தேசிய வனவிலங்கு வாரம் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1955. தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் நாள். நெல் உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா. பூகம்பத்தின் தாக்கத்தை அளவிடும் அலகு ரிக்டர். சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட காலண்டர் இஸ்லாமிய காலண்டர். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். சந்திராயன் 1 எந்த நாளில் நிலவுக்கு ஏவப்பட்டது அப்படின்னா 2008 அக்டோபர் 22. தென்றலின் வேகம் 5 முதல் 38 கிலோமீட்டர். காற்றாலை மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மழை அளவில் எத்தனை சதவீதம் வடகிழக்கு பருவ காற்றால் கிடைக்கிறது அப்படின்னா 48%. இரவில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 6. நீர் பற்றாக்குறையை போக்க இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தான்.